ஹாய் கைஸ், இது வந்து நம்மளோட செகண்ட் வீடியோ, ஒரு செகண்ட் மினி vlog. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற அவலாஞ்சி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது ஊட்டியிலேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. அண்ட் இந்த பிளேஸுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு 20 ருபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீ கட்ட வேண்டிய வரும். அதாவது பர் ஹெட்டுக்கு 20 ருபீஸ். அண்ட் இங்கேருந்து ஜீப் சஃபாரி கூட இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்தது வந்து லேட்டு அப்படிங்கிறதுனால அந்த ஜீப் சஃபாரியோட டைமிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம போக முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக போவோம் அப்படின்னு நம்புகிறேன். அண்டு இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, அவலாஞ்சியில் வந்து லைக் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லேக் இருக்குது. அவலாஞ்சி லேக் இல்லைன்னா எமரால்ட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேக்கு நோக்கி தான் இப்போ நம்ம வந்து ஒரு பயணத்தை வந்து நம்ம தொடர போகிறோம். அப்படியே அந்த வழியில் வந்து அங்கே வந்து ஒரு பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நம்ம வந்து போய் ட்ராவல் பண்ணி அந்த லேக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து கொஞ்சம் லைட்டாக சன்னியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஒரு சில்னஸும் இருக்குது. அது நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இந்த சம்மர் டைமில் நம்ம ஊட்டிக்கெல்லாம் போனால் என்னடா ஊட்டியில் வந்து எப்போ பார்த்தாலும் போகிற நேரத்துக்கே போயிட்டு இருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல பிளேஸு. இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர்லேருந்துலாம் வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டாக இருக்கும். இங்கே நீங்கள் வந்து அந்த கிராஸ்லேண்டெல்லாம் ரசித்து அங்கே கொஞ்ச நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகலாம். அங்கே காஃபி ஷாப்ஸ் அந்த மாதிரி கூட பக்கத்தில் இருக்கும். அண்டு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக சுற்றி வந்து டீ பிளான்டேஷன் தான். ஸோ இங்கே நீங்கள் வந்தால் உங்களுக்கு எந்த வெரைட்டி ஆஃப் டீ, ஏலக்காய் டீ, சாக்லேட் டீ, அது இதுன்னு எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த டீயெல்லாம் நீங்கள் வாங்கி இங்கே நீங்கள் குடிச்சிட்டு போகிறதுனாலும் குடிச்சிட்டு போகலாம், இல்லை வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுனாலும் வாங்கிட்டு போகலாம், எப்படி வேணால் பண்ணலாம். அண்ட் இங்கே யூக்கலிப்டஸ் ஆயில் கூட ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் வர வழியில் வந்து நிறைய யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதனால் கண்டிப்பாக யூக்கலிப்டஸ் ஆயிலும் இங்கே ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். போகிறப்ப கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். நீங்களும் வந்தீங்கன்னா அந்த டீஸ் அண்ட் யூக்கலிப்டஸ் ஆயிலை மறந்துடாதீங்க, கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். அண்ட் இந்த பைன் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்டர் ஆகுறப்பவே ஒரு அப்படியே நல்ல ஒரு கூலிங்கான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த சன்னோட அந்த இதுக்கும் இந்த கூல் ப்ரீஸ்க்கும் உண்மையாகவே ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. அவ்வளோ ஒரு ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கூலாகவும் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங், நல்லா இருக்குது இது. இங்கே பாருங்கள், ட்ரீஸ் எல்லாம் எவ்வளோ உயரமாக இருக்குல்ல. வாவ், எவ்வளோ க்ரீனரியா, எவ்வளோ உயரமாக அந்த ட்ரீஸுக்கு நடுவுலேருந்து அந்த சன்ரைஸ் எல்லாம் அப்படியே வந்து நம்ம மேலே விழுறப்போ அதோட செம்ம ஃபீலிங்கு. இந்த நேச்சரோட அழகை வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தெரியும். என்னால் மட்டும் இல்லை, யாராலையும் நேச்சரோட அழகை வந்து வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது அந்த இடத்துல போய் அனுபவிச்சா மட்டுமே நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம வந்து அந்த லேக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அந்த போகிற வழியிலேயே நம்மளுக்கு வந்து நிறைய ட்ரீஸு, அந்த க்ரீனரிஸு, அப்புறம் அங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு குட்டி க்யூட்டாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த மரக்கட்டைகளெல்லாம் வச்ச ஒரு குட்டி பிரிட்ஜு, அதெல்லாம் இப்படியே அது நல்லா இருக்குது. அது டிஃப்ரெண்ட்டாக லேக்குக்கு போகிற வழியே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ நம்ம அந்த லேக்கை நோக்கி போயிட்டே இருக்கோம். அண்ட் இங்கே ரொம்ப லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான் வந்திருக்காங்க. நீங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஸ்பாட் வேணும், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன், ஒரு என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து இந்த மரக்கட்டைகளால் நிறைய பெஞ்சஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நேச்சர்லேயே உட்காந்து மூழ்கிட்டு அப்படியே இருந்தாலும் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிராஸ்லேண்டெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ நல்லாவே க்ரீனாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் இந்த பனிக்காலத்தில் வந்ததுனால கொஞ்சம் அது ஒரு கலரில் டிம்மான மாதிரி இருக்கோ என்னமோ தெரியல. பட் உண்மையிலேயே ஒரு சூப்பர்பான லொக்கேஷன். அந்த தண்ணியோட கலர் பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி ப்ளூஷாக அவ்வளோ ஒரு வைப்ரண்ட் கலராக இருக்குது பார்க்கறதுக்கே. அண்டு அங்கே பாருங்கள், சன் செட் ஆகிறது கூட பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அந்த மவுண்டெயின்ஸுக்கு அந்த ட்ரீஸுக்கு நடுவில் அழகாக அந்த சன்னோட ரேஸ் வந்து நம்ம மேலே படுது. சன் அழகாக செட் ஆகுது. சுற்றி ஃபுல்லாக மரங்கள் தான். அண்ட் இங்கே வந்து இந்த காட்டு விலங்குகள் லைக் யானை, அப்புறம் காட்டெருமை அந்த மாதிரி வர்றது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து போனாங்க. பிகாஸ் சுற்றி ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் தான்.
அந்த லேக்கை சுற்றி ஃபாரஸ்ட், அப்படி டீ பிளான்டேஷன், அவ்வளோதான் இருக்குது, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. அண்டு சஃபாரியில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நான் முதல்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, அப்படி சஃபாரியில் போனால் இன்னும் நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அது போக முடியல. நீங்கள் போனீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock or 12க்குள்ளே போயிடுங்க மேக்ஸிமம். அப்போ தான் உங்களால் அந்த டோட்டல் பிளேஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சஃபாரி ரைட் போகிறப்போ நிறைய வைல்ட் அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. லைக் மான், அப்புறம் யானை, அப்புறம் காட்டெருமை, சம்டைம்ஸ் கரடி கூட வரும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சஃபாரி ரைட் போகணுன்னு சொல்லிட்டு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த லேக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பட் அந்த லேக்குக்கு பர்டிகுலராக நம்ம க்ளோஸராக போகிற வழி வந்து ஒரு சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. அது அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. நம்ம அதில் அப்படியே நடந்து போய் அந்த லேக் பக்கத்தில் வந்து நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். வாங்க போவோம். அண்ட் இங்கே வந்து ஒரு 2 பில்டிங் தெரியுது, யாரும் யூஸ் பண்ணுறதில்ல போல், அபேண்டடாக தான் இருக்குது. அண்ட் அந்த பில்டிங்க்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டெருமை தெரியும். இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தூரத்தில் காட்டெருமைகள் வந்து கூட்டமாக இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அது அங்கேயே நிம்மதியாக இருக்கட்டும், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல், அதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம போகலாம். இதோ உங்கள் லேக் வந்துருச்சு. லேக்குக்கு பின்னாடி பாருங்களேன், அந்த மவுண்டெயின் அண்ட் ப்ளூ கலர்ஸ் கிளியர் ஸ்கை இருக்குது. இந்த க்ரீனரி மவுண்டெயின் அண்ட் ப்ளூ ஸ்கைனாலே என்னமோ அது அழகாக ஒரு ப்ளூஷ் க்ரீன் கலரில் வந்து நம்மளுக்கு தெரியுது. அண்ட் சன் வந்து செட் ஆகிற போகிற ஸ்டேஜில் வந்து இருக்குது. அது அந்த மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் அது செட் ஆகிறப்போ ரொம்ப ஒரு அழகான காட்சியாக நம்மளுக்கு வந்து தெரியும். என்னடா இவ பார்த்துக்கு தனியாக ஓடிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் அந்த லேக்கை பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நான் போயிட்டு இருக்கேன். அண்ட் பாருங்களேன், எவ்வளோ ஒரு சின்ன ஸ்ட்ரீம்லேருந்து வந்து தண்ணியெலாம் வந்து சேர்ந்து இந்த லேக் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் பின்னாடி வந்து மவுண்டெயின்ஸு, அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து சூரியன் வந்து இப்போ கரெக்டாக செட் ஆகிற ஸ்டேஜ் இருக்குது. அந்த சூரியனோட அந்த கதிர்களெல்லாம் அப்படியே பட்டு செட் ஆகிறப்போ இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இது தெரியும். அந்த ஃபாரஸ்ட்டு, மவுண்டெயின்ஸு, சென்டரில் ரிவர் ஓடுறது. இந்த சின்ன வயசில் நம்ம இது ட்ராயிங் புக்கிலலாம் வரையும், லைக் கிட்டத்தட்ட அந்த ஒரு 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 அமைப்பில் வந்து இது இருக்குது. அண்ட் இந்த ப்ளூ ஸ்கை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதோ அது ஒரு ட்ரோன் ஷாட் வந்து உங்களுக்காக.